Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 23. லாயர் மனோன்மணி உதட்டில் ஒட்ட வைத்து கொண்ட ஒரு சின்ன புன்னகையோடு பால் பாண்டியனை ஏறிட்டான். என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? லீலாகிருஷ்ணன் மரணம் தற்கொலை கிடையாதா? கிடையாது, திட்டமிட்ட கொலை. யாரோ அவனுக்கு வலுக்கட்டாயமாக விஷயத்தை புகட்டியிருக்காங்க. அப்படியும் உயிர் போகதால் வலதுகை மணிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இரத்த குழாயை துண்டித்து ரத்தத்தை வெளியேற்றியிருக்காங்க. இரத்தக்கரை இல்லாமல் அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு தற்கொலை மாதிரி காட்டியிருக்காங்க. மனோன்மணி தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வேனிட்டி பேக்கை பிரித்து உள்ளே இருந்த அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தான். இந்த லெட்டரை ஒரு நிமிஷம் பார்க்குறீங்களா? தென்ன லெட்டரை? லீலா கிருஷ்ணன் தான் இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த லெட்டரை எழுதி யமுனாவுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கான். இதை முதல்ல படிங்க இன்ஸ்பெக்டர். பால் பாண்டியன் அந்த லெட்டரை எந்த சுவாரஸ்யமும் காட்டாமல் பிரித்து படித்துவிட்டு மனோன்மணியை சலனமில்லாத பார்வையில் நினைத்தார். இந்த லெட்டர் உங்கள் கைக்கு எப்படி கிடச்சிதே? யமுனா கொடுத்தா. வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது நீங்கள் போய் எப்படி லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்க? வீட்டுக்கு பின்பக்கமாக போய். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மனோன்மணி. யமுனாவுக்கு சரியான கிரிமினல் மைண்டு. தனக்கு ஒரு அப்பாவி முகமூடியை மாட்டிக்கிட்டு உங்களையும் என்னையும் நல்லாவே ஏமாத்துறான். ஒரு பெரிய குடும்பத்துக்கு மருமகளாக வாழ்க்கப்பட்டிருக்கிற அவ அந்த அந்தஸ்தை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன ஒரு மாஸ்டர் பிரெயினோட ஆக்ட் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? சாரி இன்ஸ்பெக்டர், ஐ டோன்ட் அக்ரி வித் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர், நான் ஒரு லாயர். குற்றம் பண்ணவங்க யார், பண்ணாதவங்க யார் ஒருத்தரை பற்றி பார்த்ததுமே நாம் ஊகிக்க முடியுமா? முடியாதா? ஓரளவுக்கு. ஆனால் சிலரை ஆழம் காண முடியாது. அந்த சிலரில் யமுனாவும் ஒருத்தே. நீங்கள் முடிவாக என்ன சொல்ல வரீங்க இன்ஸ்பெக்டர்? டாக்டர்ஸ் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி லீலாகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லீலாகிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் பேர் வருண். போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி வருணும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. அவன் மும்பையில் இருந்தபோது ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவன். வருண், லீலாகிருஷ்ணன், யமுனா இந்த 3 பேருக்கு நடுவில் ஒரு பாண்ட் இருந்திருக்கு. அந்த பாண்டு தான் சிவப்பு பனித்துளி. இதை பற்றி கேட்டால் வருணும் தெரியாதுன்னு சொல்கிறான், யமுனாவும் தெரியாதுன்னு சொல்கிறான். ஆனால் அது என்னான்னு 2 பேருக்குமே தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சு விசாரணை பண்ணால் இது மாதிரியான பதில் தான் கிடைக்கும். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்புக்கு கொண்டு போனால் தான் உண்மை வெளியே வரும். லீலாகிருஷ்ணனை யமுனா தான் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? மேபி. மோட்டிவ்? பழைய காதல் விவகாரத்தை புருஷன் வீட்டுக்கு தெரியப்படுத்துவேன்னு லீலாகிருஷ்ணன் யமுனாவை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாமே. யமுனா மாதிரியான ஒரு குடும்ப பெண்ணை ஒருத்தனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போவாளா? பால் பாண்டியன் சிரித்தார். கொலையும் செய்வாள் பத்தினி. நீங்கள் நினைக்கிற மாதிரியான பெண் இல்லை யமுனா. தனியாக வெளியே போகவே பயப்படுற பெண்ணு. லீலாகிருஷ்ணனை கொலை செய்ய யமுனாவுக்கு வருண் உதவி செய்திருக்கலாமே. ரிமோட் கண்ட்ரோல் மர்டரு. உங்கள் கற்பனை நல்லாவே இருக்குது இன்ஸ்பெக்டர். உங்கள் என்கொயரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருந்தால் பரவாயில்ல. இது கற்பனை கிடையாது மேடம், உண்மை. யமுனாவும் வருணும் தான் லீலாகிருஷ்ணனை கொலை செய்தார்கள்ங்கிற உண்மையை உங்கள் முன்னாடி இதே ஸ்டேஷனில் சொல்ல வைக்கிறேன். இதோ பார்த்தீங்களா அரெஸ்ட் வாரண்ட்டு. இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் யமுனா வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் நிற்கும். இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் டோன்ட் டேக் ஹார்ஷ் ஆக்ஷன்ஸ். ஒரு பெண்ணோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கீழே விழுந்த கண்ணாடி பாத்திரமாக மாற நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. உங்கள் அரெஸ்ட் நடவடிக்கைகளை 2 நாளைக்கு தள்ளி வைங்க. அதுக்குள்ளே லீலாகிருஷ்ணனை கொன்ற கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன்னு. பால் பாண்டியன் தன் வலது கையை உயர்த்தி மனோன்மணியை அமர்த்தினார். இதை பாருங்கள் மேடம், ஒரு பெண்ணுக்காக இந்த கேஸில் நீங்கள் காட்டுற தீவிரம் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. உங்களுக்கு முழுசாக 1 நாள் டைம் தர்றேன். நாளை காலையில் 10 மணிக்குள்ளே லீலாகிருஷ்ணனோட கொலைக்கு யமுனா காரணம் இல்லைங்கிற தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிச்சிட்டின்னா யமுனா இருக்கிற திசை பக்கமே போக மாட்டேன். நீங்கள் ப்ரூவ் பண்ண தவறிட்டா நான் போலீஸ் ஜீப்பை எடுத்துகிட்டு யமுனாவோட வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். உங்களுக்கு சரியாக 24 மணி நேரம் அவகாசம். போய் வேலையை ஆரம்பிங்க. அது வரைக்கும் இந்த அரெஸ்ட் வாரண்ட்டு வெறும் பேப்பராக தான் என் டேபிள் மேலே இருக்கும். பால் பாண்டியன் கை கூப்பினார். மனோன்மணி தளர்வாய் நாற்காலி தள்ளிக்கொண்டு எழுந்தார். முட்டுக்காட்டை நோக்கி கார் போய்கொண்டிருந்தது. சாலையின் 2 பக்கமும் சவுக்கு தோப்புகள் பிடிவாதமாய் வந்து கொண்டிருக்க நிலக்காற்று கடலை நோக்கி சீராய் வீசிக்கொண்டிருந்தது. வெளியே வெறுத்து பார்த்து கொண்டிருந்த வருணின் தோளை தொட்டால் பர்வதா. வருண், என்ன யோசனை? ஏதாவது பேசிட்டு வாங்க, எனக்கு போர் அடிக்குது. பர்வதா, மனசு பூரா திக் திக்குன்னு இருக்கு. இதுக்கு பயம்? சரியாக போச்சு.
நீங்கள் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் வெரி குட்னு சொல்லி தோளில் தட்டி கொடுப்பாரா என்ன? வருண், தைரியமாக இருங்க. தயானந்த் சார்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். பணம் திருட்டு போனது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அந்த திருட்டை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிற திறமையும் அவர்கிட்ட இருக்குது. அது சரி, இப்போது எதுக்காக அந்த காணாமல் போன பணத்தை பற்றி பேச்சு? நாம் தான் பணத்தை பற்றி எதுவுமே சொல்ல போகிறது இல்லையே. நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு 10-15 நாள் லீவு கேட்க போகிறீங்க, அவ்வளோதான். அவர் லீவு தரலன்னா நான் எதுக்கு இருக்கேன்? நீ சொன்னால் அவர் கேட்பாரா? இது வரைக்கும் கேட்டு வந்திருக்காரு. உங்கள் விஷயத்தில் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். பர்வதா சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய கைப்பையில் இடம் பிடித்திருந்த செல்ஃபோன் சிணுங்கியது. பர்வதா காரின் வேகத்தை குறைத்து ரோட்டோரமாக நிறுத்தி செல்ஃபோனை எடுத்தார். ஹலோ ஹலோ, பர்வதாவா? ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ். வருண் கிட்ட உங்கள் செல்ஃபோனை கொஞ்சம் தர்றீங்களா? நீங்கள் யார்? வருணோட ஃப்ரெண்டு. பேர் அல்லல் காத்தான். ஒரு நிமிஷம் சொன்ன பர்வதா வருணிடம் திரும்பினான். செல்ஃபோனின் மவுத் பீஸை வலது உள்ளங்கையால் பொத்தி கொண்டு சொன்னான். வருண், உங்களுக்கு ஃபோன் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். பேர் கேட்டேன், அல்லல் காத்தான்னு சொல்கிறான். அல்லல் காத்தானா? இப்படி ஒரு பேரை இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன். பேசுகிறீங்களா? பேசி பார்க்கலாம் சொன்ன வருண் பர்வதாவின் கையில் இருந்த செல்ஃபோனை வாங்கி காதுக்கு கொடுத்தான். யார்? அல்லல் காத்தான். யார் எனக்கு தெரில. உனக்கு என்ன வேணும்? சிவப்பு பனித்துளி. சிவப்பு பனித்துளியா? யமுனா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாலே அந்த சிவப்பு பனித்துளி. இதை பாரு, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் என்கிட்ட வேண்டாம். நீ சொல்கிற அந்த சிவப்பு பனித்துளி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி நீ சொல்கிறத நான் நம்பணும். உண்மை தான் சொல்லிகிட்ருக்கேன். எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். சிவப்பு பனித்துளியை பற்றி யமுனாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவளும் தெரியாதுன்னு சொல்கிறா, நீயும் தெரியாதுன்னு சொல்கிற. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி ட்ராமா பண்ணுறீங்களா? ட்ராமாவும் கிடையாது, சினிமாவும் கிடையாது. நான் சொல்கிறது உண்மை. நம்புறது நம்பாதது உன்னோட இஷ்டம். வருண் சொல்லிவிட்டு செல்ஃபோனை அணைத்தான். முகம் வியர்த்து வழிந்தது. பர்வதா சொன்னாள். வருண், இப்போ ஃபோன் பண்ண நபர் எந்த நம்பர்லேருந்து பேசியிருக்கான்னு செல்ஃபோன் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. அந்த நம்பரை எக்ஸ்சேஞ்சில் சொல்லி கேட்டால் நபர் யாருன்னு தெரிஞ்சிடும். பப்ளிக் பூத்துலேருந்து பேசியிருக்கலாமே. எதுக்கு விசாரணை பண்ணி பார்க்கலாமே. பர்வதா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு பார்த்தால் அண்ணா சாலை டெலிஃபோன் பூத் என்று பதில் வந்தது. செல்ஃபோனை அணைத்து கைப்பைக்குள் போட்டுக்கொண்டு பர்வதா காரை கிளப்பினான். வருண் இடது கை விரல்களால் தன் நெற்றி பொட்டை பற்றி கொண்டான். ஒரு பக்கம் தயானந்த் சாரோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் லீலாகிருஷ்ணன் யமுனா பிரச்சனை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வருண், இந்த சிவப்பு பனித்துளி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஏன்னா நீ யமுனாவை நேரடியாக போய் பார்த்து பேசணும். ஒருவேளை சிவப்பு பனித்துளி அந்த யமுனா கிட்ட இருக்கலாமே. யமுனாவோட வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். லீலாகிருஷ்ணன் ஒரு தடவை காட்டியிருக்கான். இன்றைக்கி சாயந்தரம் நாம் 2 பேரும் யமுனாவை பார்க்க போகிறோம். அந்த சிவப்பு பனித்துளி என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வருண் தலையாட்டினான். கார் வேகம் பிடித்து அடுத்த அரை மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர்களை விழுங்கி தயானந்தின் முட்டுக்காட்டு பங்களா காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்தது. பர்வதா வருண் 2 பேருமே முகம் மாறினார்கள். போர்ட்டிகோவின் போலீஸ் ஜீப், வராந்தாவிலும் சிட் அவுட்டிலும் காக்கி யூனிஃபார்ம்கள் தெரிந்தன. பர்வதா காரை நிறுத்தி இறங்கி பதற்ற நடையோடு ஒரு போலீஸ் அதிகாரியை நோக்கி போனாள். என்ன சார், வாட் ஹேப்பன்? நீங்கள் யார்? PA டு மிஸ்டர் தயானந்த். போலீஸ் அதிகாரி அவளை ஏறிட்டு இறுக்கமான குரல் சொன்னார். சாரி டு சே திஸ், தயானந்த் ஹேஸ் பீன் மர்டர்ட் பை சம்படி. உடம்புல மொத்தம் 17 கத்தி கொத்துக்க. தொடரும்.